இன்றைய வேதவாக்கு வரத்திலிருந்து வருகிற ஜெயமோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சங்கீதம் 75 சங்கீதம் 6வது வசனம், நீதிமொழிகள் 21:31, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வசனம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எல்லா மனுஷர்களும் விரும்புவது ஜெயம். ஜெயத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஜெயித்து விட வேண்டும் என்று தான் ஓடுகிறார்கள். படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த வகுப்பிற்கோ அல்லது மேற்படிப்பிற்கோ போய்விட வேண்டும் என்று தான் பிரயாசப்படுகிறார்கள். தேர்தலில் போட்டியிடுபவர்கள் எப்படியாவது ஜெயித்து பதவியை பிடித்துவிட வேண்டும் என்று தான் போராடுகிறார்கள். அதற்காக என்ன தியாகத்தையும் செய்ய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே ஜெயம் என்பது எளிதில் கிடைத்து விடுவதில்லை. அதற்காக பிரயாசப்பட்டு போராடி சரீர சுகத்தை நேரத்தை தியாகம் செய்து மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் அந்த ஜெயத்தை பெறுகிறார்கள். வேதம் சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம். குதிரை வீரனாலோ யுத்த தளவலங்களிலே வருகிற ஜெயம் நிலைக்காது. ஆனால் நிரந்தரமான ஜெயம் உன்னதமான கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. இவ்வுலகத்தின் அதிபதியான பிசாசு இயேசுவை சோதனையை கொடுத்து ஜெயித்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் இயேசுவோ தம்முடைய பிதாவின் பலனை சார்ந்தபடினால் வசனத்தின் வல்லமையை கொண்டு சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார், வெற்றி வேந்தராய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் சரீர மரணமோ மாம்ச எண்ணங்களோ பிசாசின் பயமுறுத்தலோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியை தடுக்கவே முடியாது. காரணம், இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பிசாசை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் இயேசு பெரியவர். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலக வாழ்க்கையின் வெற்றியை விட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி மிகவும் பிரதானமானது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மையான ஜெயத்தை பெற்று முன்னேறி ஓடுவாயானால் உலக வாழ்க்கையின் வெற்றி தானாக உன்னை பின்தொடர்ந்து வரும். ஒருபோதும் உன் சுய பலத்தை சார்ந்து வாழவோ எப்பொழுதும் தேவ பலத்திலே சார்ந்து வாழு. சுயபலத்தை சார்ந்து வாழவே வாழாதே. அதிகமாய் சார்ந்திரு, தேவபலத்தையே அதிகமாய் சார்ந்திரு. மனுஷபலன் இவ்வுலக யுக்த நுணுக்கங்களுக்கு உலக ஞானம் உன்னை முறிந்து விழப்பண்ணும். அது உலகத்தினுடைய ஞானத்தினால் நிறைந்திருக்கிறபடினால். ஆனால் கர்த்தருடைய பலன் ஒன்றே உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கும். அவருடைய பலத்தினால் நிரம்பும் பொழுது கழுகை போல செட்டைகளை அடித்து உயரமான இடங்களுக்கு உன்னை பறக்கடைக்க வைப்பார். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையின் எப்பக்கத்திலும் தோல்வியே சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாயா? சத்துருவின் சோதனைகளை எதிர்த்து போராட வெல்லில்லாமல் தவிக்கிறாயா? பாவத்தின் மாம்சத்தின் கிரியைகளின் மேலே ஜெயமெடுக்க முடியவில்லையா? வியாதி எதிர்த்து போராட முடியவில்லையா? அதற்கான பலன் இல்லையா? கலங்குகிறாயோ? பயப்படாதிருங்கள். இன்றைக்கே உன் பலவீனங்களை கர்த்தரில் அறிக்கையிட்டு அவருடைய கிரியை பலத்தை சார்ந்து கொள். அவரை நம்பின பிள்ளைகளின் வாழ்க்கையிலே தோல்வி என்கிற சரித்திரமே கிடையாது. ஆகவே உன் கண்கள் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கும் தேவனுடைய முகத்தையே நோக்குவதாக. உலக மனிதனை நீ சார்ந்து இருக்காதே. உலக மனிதனால் கிடைக்கும் ஜெயம் அநித்தியமானவைகள். தேவனோ உனக்கு நிரந்தரமான வெற்றியை தர விரும்புகிறார். எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே உனக்கு ஜெயம் கிடைக்காமல் அநேக நாட்களாய் தடுமாறி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் தேவன் இன்றைக்கு ஆச்சரியமான ஒரு விடுதலையை தந்து உன்னை பூரிப்பாக்கவே அவர் நினைக்கிறார். காரணம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கியபடினால் உன் முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து உன் நெந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஏசாயா 25:8. ஆகவே நிச்சயமாய் உன் காரியங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஜெயமாய் முடியும். உன் தோல்வி நிலைமைக்கும் ஆளுகைக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார்.
உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. தொடர்ந்து கர்த்தரை நம்பி சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.